ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நாம பார்க்க போகிறோம். எஸ், எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற எஸ்எஸ்சியுடைய சிஹெச்எஸ்எல்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீக்குக்குள்ளேயே ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இந்த எஸ்எஸ்சியை டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் ஏப்ரல் 2ஆம் தேதியே வந்து இந்த ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இந்த வீடியோவை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னு வேரியஸ் கைண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ண போறாங்க. ஸோ இது மட்டும்தான் அவங்க இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு, கண்டென்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் அடுத்தடுத்து அப்கமிங்ல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கும் என்தூசியாஸ்டிக்கா இருக்கும். ஸோ இந்த எஸ்எஸ்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாமுக்கான டேட் உங்களுக்கு எப்போ இருக்கும், ஸோ அப்ளிகேஷன் நீங்க எப்படி அப்ளை பண்ணணுன்ற வரைக்கும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்க்கு ஒரு 5000+ வேகன்சிஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது வந்து இதை விட அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கான எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 12th கிராஜுவேட் 12th நீங்க முடிச்சிருந்தீங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இது போக எக்ஸ்ட்ரா என்னென்ன உங்களுக்கு தேவை, நீங்க சிலபஸ் என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்து நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிஹெச்எஸ்எல் அப்படின்றது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் தான். அதாவது உங்களுடைய +2 லெவல் எக்ஸாம், அந்த லெவல் டஃப்னஸ்ல தான் இந்த எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் பிஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஇஓ டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், லோவர் டிவிஷன் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்லேயே கிரேட் ஏ அப்படின்ற ஒரு 4 போஸ்ட் தான் இந்த சிஹெச்எஸ்எல்ல அவங்க கால்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸுக்கு அதை நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் வரும். ஸோ இப்போதைக்கு அவங்க எவ்வளவு வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணல, அதை வந்து டு பி நோட்டிஃபைட் இனிமே சொல்லுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எஸ்எஸ்சியுடைய நியூ லாகின் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல இது வரைக்கும் நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்றவங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்குமே நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்றவங்க அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1st வீக்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நோட்டிபிகேஷன், டீடைல் நோட்டிபிகேஷன் வந்து ஏப்ரல் 1st வீக்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து மே மந்த் வந்து 10/30 சொல்லியிருக்காங்க. பட் மேல எந்த டேட் எக்ஸாக்டா அவங்க மென்ஷன் பண்ணல. அது ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்தாதான் நமக்கு தெரியும். பட் மே மந்த் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா இருக்கும். அந்த சிஹெச்எஸ்எல்கான டயர் 1க்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை 2024 சொல்லிட்டாங்க. அதாவது ஜூன் லாஸ்ட் வீக்கா இருக்கலாம், அல்லது ஜூலையோட 1st வீக்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கலாம். டயர் 2க்கான எக்ஸாம் டேட் இனிமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த இயர்ல எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில 4500+ வேகன்சிஸ் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் இதே அளவு வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. வேகன்சி டீடைல் நோட்டிபிகேஷன் வந்தாதான் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபுல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இந்தியா, நேபாளியா இருக்கலாம், பூட்டானிஸா இருந்தாலும் நீங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுதலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் என்னன்றதை நம்ம கம்ப்ளீட் ஃபுல் நோட்டிபிகேஷன் நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ டயர் 1 டயர் 2 எக்ஸாம் சொன்னோம் இல்லையா, அதோடைய டீடைல், அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன மோட் ஆஃப் எக்ஸாம் அங்கே இருக்கு, சிலபஸ் அப்ஜெக்டிவ் டைப் தான் வந்து டயர் 1 இருக்கும். டயர் 2வும் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான், ஆன்லைன்ல தான். பட் இதுல வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ் நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன். இப்போ வந்து பே ஸ்கேல் பாருங்க. பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு லெவல் 2க்கான சேலரி, அதாவது மினிமம் 19,000 ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 63,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000 ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 81,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக் பே தான், அதாவது சேலரி மட்டுமே இவ்வளவு இருக்கும். இது போக
அங்க கொடுக்குற உங்களுக்கு அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக் பே அப்படின்ற சொன்ன இல்லையா, மேல சொன்ன மாதிரி பேசிக் பே, அது போக உங்களுக்கு ஹெச்ஆர்இ அதாவது ஹவுசிங் ரெண்டல் அலவன்ஸ், கிராஸ் சேலரி, இது எல்லாமே சேர்த்து இன் ஹேண்ட்ல நீங்க எவ்வளவு வாங்குவீங்கன்றதை இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7th பே கமிஷன் படி உங்களுக்கு இன்னமும் சேலரி அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சிலபஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரே நிமிஷம் மக்களே, லோட் ஆகுது. கம்ப்ளீட் சிலபஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டயர் 1 டயர் 2 எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாமுமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இது வந்து நீங்க நார்மலா போயிட்டு அப்ஜெக்டிவ் டைப் தானே நம்ம நினைச்ச ஆப்ஷன் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அடிக்க முடியாது. டயர் 1க்கு பாத்தீங்கன்னா 0.5 மார்க், ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.5 மார்க் நெகட்டிவ் மார்க். டயர் 2க்கு பாத்தீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கொடுப்பாங்க நீங்க கொடுக்குற ராங் ஆன்சர்ஸ்க்கு. ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னா டயர் 1 என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மொத்தம் 4 ஸ்ட்ரீம் இருக்கு இந்த டயர் 1ல. ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஜெனரல் அவேர்னஸ், அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆட்டிடியூட், அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ். இந்த 4 டாபிக்மே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி லெவல் தான் இருக்கும். சிஹெச்எஸ்எல் அந்த அப்படின்றது அந்த லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் டஃப்னஸ் இருக்கும், ரொம்ப டஃபா கேட்க மாட்டாங்க. ஸோ இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour காம்போசிட் டைம் தான். இந்த 1 hourல நீங்க எந்த கொஸ்டின்ஸ் வேணும் அட்டன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 25 கொஸ்டின் 50 மார்க், டோட்டலா 100 கொஸ்டின் 200 மார்க். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அதனாலதான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.5 வச்சிருக்காங்க. இதுதான் வந்து சப்ஜெக்ட். என்னென்ன பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் தான் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு, அதாவது இந்த 4 சொன்ன ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், இதுல என்னென்ன டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும்ன்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், ஆல்பா நியூமரிக் சீரிஸ், ரேங்கிங், டைரக்ஷன், டேட்டா சஃபிஷியன்சி, கோடிங், இன்இக்வாலிட்டிஸ், பசில் சீட்டிங், இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். அதுவே ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட், டைம் அண்ட் ஒர்க். ஸோ மக்கள் இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸுமே நம்ம சேனல்ல வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எந்த மாதிரி டாபிக்ல இருந்து உங்களுக்கு டவுட், உங்களுக்கு எந்த டாபிக் ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா அந்த டாபிக்கான கண்டென்ட் வீடியோஸையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ்ல கிளாஸ் டெஸ்ட், பேரா ஜம்பிள், ரீடிங் கம், ஆர்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆர்சி பிளேஸ் அ மேஜர் ரோல். அதனால அதெல்லாம் ரெகுலரா டெஸ்ட் போடும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாம நீங்க ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியாகிரபி, எக்கனாமிக் சீனு, ஜென்ரல் பாலிசி, அதாவது ரீசெண்டா கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்க பாலிசி, இப்போ லான்ச் பண்ணிருக்க யூனியன் பட்ஜெட், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ், இது எல்லாமே நீங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் டயர் 1. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கிளியர் பண்றது டயர் 1. அதை நீங்க பெருசாலாம் இப்ப மைண்ட்ல ஏத்திக்க வேணாம். இப்போதைக்கு சிலபஸ் மட்டும் என்னென்னது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அடுத்து வந்து டாபிக் வைஸ் வந்து உள்ள எப்படி கேட்பாங்கன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்களா, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அந்த மாதிரி டாபிக் வைஸ் என்னென்ன கேட்பாங்கன்றதையும் இங்கிலீஷ்ல, அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல என்னென்ன கேட்பாங்க டாபிக் வைஸ் சிலபஸ் ரொம்ப டெப்தா கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வளவளவளன்னு எல்லாத்தையும் போட்டு படிக்காம என்ன சிலபஸ் அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுக்கணும். ஆப்டிடியூட்ல எல்லாத்தையும் படிக்காம டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி டாபிக் சொல்லியிருக்காங்கன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் தேடி தேடி நீங்க படிச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி மென்சுரேஷனுக்குன்னே ஒரு தனி டாப்பிக்கே வச்சிருக்காங்க மக்களே. ட்ரையாங்கிள், ரெக்டாங்குலர், சர்க்கிள், சீட்டிங்கு, எல்லா சிலிண்டரு, கோனு, அந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்க தேடி தேடி படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல பேங்கிங்ல மாதிரி தான் இருக்கும்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இதுல உங்களுக்கு அல்ஜிப்ரா கேட்பான், ஜாமெட்ரி கேட்பான், ட்ரிக்னாமெட்ரி வரும், எல்லா டாபிக்குமே இதுல கலந்து வரும். ஓகேவா? மோஸ்ட்லி இதுதான் பிளேஸ் அ மேஜர் ரோல். மித்தபடி உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், அப்ளிகேஷன் சப்ஸ்லாம் கம்மியா தான் இருக்கும். இந்த ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரில இருந்து நிறைய வரும். ஸோ அதையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வரப்போறது ரொம்ப முக்கியம், டயர் 2. டயர் 1 நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் டயர் 2 எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து மொத்தம் 3 செக்ஷன், செக்ஷன் 1, 2, 3. ஒவ்வொரு செக்ஷனுக்குமே உங்களுக்கு 2 மாடியூல் இருக்கும். கீழே நம்ம இந்த இதுல எக்ஸாக்டா பார்ப்போம். உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் சின்னமாக்கிக்கிறேன் மக்களே, அப்பதான் கிளியரா தெரியும். ஓகே, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் டயர் 2ல பாத்தீங்கன்னா 2 செஷன் இருக்கு, செஷன் 1, செஷன் 2. செஷன் 1ல பாத்தீங்கன்னா 3 செக்ஷன், செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 2 மாடியூல் இருக்கும். மாடியூல் 1ல மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், மாடியூல் 2ல ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். மொத்தம் பாத்தீங்கன்னா 30 60 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்காக டோட்டலா 180 மார்க் இந்த செக்ஷன் 1ல உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் 2லயும் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் போக 60 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 3 மார்க்னா 180 மார்க். இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் தான், 1 hour இதுக்கு தனியா இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த செக்ஷன் ஓப்பன் ஆகும், இதுக்கு 1 hour தனியா இருக்கும். அடுத்து மாடியூல் 1ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 3ல கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் டோட்டலா இன்டூ 3 மார்க் 45 மார்க் இதுல இருந்தே கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செஷன் 2லயே
மாடியூல் 2 அந்த செக்ஷன் 3ல மாடியூல் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அந்த டைப்பிங்லயுமே பார்ட் ஏ பார்ட் பி 2 இருக்கு. ஸ்கில் டெஸ்ட் ஃபார் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ், டைப்பிங் டெஸ்ட் ஃபார் லோவர் டிவிஷன் கிளர்க்கு. நீங்க டைப்பிங் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்னு ரொம்ப ப்ரொஃபஷனலா நீங்க கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நினைக்க வேண்டாம். பேசிக்கா நம்ம நார்மலா கீபோர்ட்ல நீங்க வேகமா டைப் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஏன்னா அவங்க கொடுக்குற டைமிங்குள்ள நம்ம ஈஸியா டைப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ என்ன டைமிங் எவ்வளவு வேர்ட்ஸ்ன்றத ஃபுல் நோட்டிபிகேஷன் நம்ம செக் பண்ணிப்போம். இப்போ அவங்க இதை கொடுக்கல. மொத்தம் டைமிங் பாத்தீங்கன்னா டைப் பண்றது உங்களுக்கு 15 மினிட்ஸ், லோவர் டிவிஷன் கிளர்க்கு 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி டயர் 2க்குமே வந்து உங்களுக்கு இங்க கீழே பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து வரும், சிலபஸ் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க, ஸ்கொயர் ரூட், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்கிங் பேட்டர்ல தான் இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களும் தாராளமா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டயர் 1 டயர் 2 ரெண்டையுமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் போஸ்டிங் ஆர்டர் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பீட் டெஸ்ட், இதெல்லாம் இது வந்து பழையது. நம்ம வந்து நோட்டிபிகேஷனே ஃபுல்லா நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees, 100 ரூபாய். அது இந்த இதுல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees. இதுல வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே நீங்க எஸ்சி எஸ்டில பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கீங்க, அதாவது டிசேபிள் பர்சனா இருக்கீங்க, அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் எக்ஸம்ஷன் உண்டு. உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதாவது மித்த கேட்டகரியில வர்றவங்களுக்கு 100 ரூபாய் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெப்சைட்ல எப்படி நீங்க லாகின் பண்ணணும், எப்படி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே அதையும் நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போதைக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பல்க் இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் வேற வர்றதுனால உங்களுக்கு ஹை வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நான் உங்களுக்கு இப்பவே ஷார்ட் நோட்டீஸ் வரும்போது இந்த சிலபஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்பவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேகன்சிஸ் அதிகமாக வரலாம். ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது. கண்டிப்பா இந்த டைம் சிஹெச்எஸ்எல்ல ஒரு போஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கண்டிப்பா அடிச்சிடலாம். இது மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்க்கு, மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.